வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வைக்க போகிறேன். மொச்சக்கொட்டை நேற்றே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வேக போட்டு எடுத்துக்கிறேன். முருங்கைக்காய் 2, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, வெள்ளைப்பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், சோம்பு போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டு தாளிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். மொச்சக்கொட்டை வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு. பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த குழம்பு வாசமாக இருக்கும். இல்லைன்னா கடுகு ஒரு மாதிரி பொரியலைன்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சடச்சடப்பு அடங்குன அடுத்த செகண்ட் நம்ம கருவேப்பிலை, பூண்டு 4-5 பல்லு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த பூண்டை தட்டி போட்டோம்னா நல்ல வாசம் வரும், அதுக்காக போடுறது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. அரைச்ச தேங்காய் சோம்பு ஊற்றிக்கலாம். முருங்கைக்காயை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா வேகட்டும். வெந்த உடனேயும் புளி ஊற்றலாம். புளி ஊற்றிட்டு மொச்சக்கொட்டை போடலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மொச்சக்கொட்டையும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ எடுத்து ஊற்றிடலாம். பீட்ரூட் பொரியல், முருங்கைக்கீரை, பீன்ஸ் வறுவல், மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.